விக்னேஷ் குமார், திருச்சியிலேருந்து வரேன். நான் சிவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட், 2019 பாஸ் அவுட். நான் ஆல்ரெடி ஒரு குக்ஸ்கேப்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்டீரியர் டிசைனராக 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட டிசைன் ஸ்கில்ஸில் இம்ப்ரூவ் பண்ணாதனால அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் தேடிட்டு இருக்கிறதும் ஐ ஃபவுண்ட் கேடஃபெக்ஸ். நான் இங்கே வந்தேன். இங்கே வந்துட்டு டெமோ செஷன்ஸ் கேட்டிருந்தேன். டெமோ செஷன் கொடுத்தாங்க. அண்டு எனக்கு இந்த மாதிரி அவங்களோட சிலபஸ் அண்டு உங்களோட ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கு செஷன்ஸ்லாம் எனக்கு சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே, எனக்கு எங்கள் ஸ்டூடெண்டோட ஒர்க்கு பார்த்துட்டுமே எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்தது. ஸோ ஐ ஜாயின்ட் ஹியர். நான் பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரியில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் முடிச்சுட்டேன். இப்போது நான் முடிச்சுட்டு நான் ஃபைனல் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பே 3 பேட்சஸ் சொல்லியிருந்தாங்க. வீக் டேஸ், வீக்கெண்ட் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் சொல்லியிருந்தாங்க. நான் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் சீக்கிரம் முடிக்கலாங்கிற மாதிரி நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் டிசைனிங். ஸோ எனக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் தான் எடுத்தாங்க. அண்ட் எங்களோட டீச்சிங் பற்றி சொல்லணும்னா, நடேஷ் சார் பற்றி சொல்லணும்னா, இஸ் எ வெரி ஃப்ரெண்ட்லி இன் நேச்சர். ஒன்ஸ் இவங்க சொல்லித்தர செஷனில் இவங்க நடத்துகிற எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் டே நம்ம ப்ராஜெக்டாக பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் நம்ம அதை முடிச்சு கொடுக்குற வரையுமே நமக்கு அது என்ன டவுட் இருக்கோ அது ஒரு தனியாக டவுட் செஷன் வச்சு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அனதர் திங் என்னன்னா, ஐ டுக் அ பிரேக் ஃபார் லிட்டரலி 3 months நான் பிரேக் எடுத்துட்டேன். அண்டு என்னோட கமிட்மெண்ட்னால நான் பிரேக் எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தே கிவ் அ காம்பன்சேஷன் கிளாஸ். என்னோட செஷன்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அவங்க காம்பன்சேஷன் செஷன் கொடுத்து எனக்கு ஃபுல்லாக காம்பன்சேஷன் செஷன் எனக்கு நடத்தினாங்க. ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண இடத்துல நான் எந்த அளவுக்கு அவுட்புட் கொடுத்தனோ அதோட இப்போ நல்லாவே நான் அவுட்புட் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னோட அவுட்புட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் கொடுக்குற ரெண்டர்ஸுமே ஆகட்டும், எனக்கு நல்லாவே என்னோட ஸ்கில்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஷெடியூல்ஸுமே எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. ஆஃப்டர் ஐ டுக் அ பிரேக், நான் 3 months பிரேக் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்தப்போ எனக்கு டைமிங் கொடுத்த ஷெடியூலில் எனக்கு டைமிங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க ஃப்ளெக்சிபிள் பண்ணி எனக்கு ஷெடியூல் பண்ணாங்க செஷன்ஸ். எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் ஃபைனலாக சொல்லணும்னா, எங்களோட பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃபைனலி நான் இப்போது முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கேன். இப்போ ஃபைனல் ப்ராஜெக்ட். ஒன்ஸ் ஃபைனல் ப்ராஜெக்ட் முடித்தோன்னு நான் ஒர்க்குக்கு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். Thanks to CADFX and special thanks to Nadேஷ் sir.